ஒரு நியோ கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்பிஎம் பேங்க்கோடது மட்டும்தான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ் அதோட பேங்க்கோடது மட்டும் தான் கிரெடிட் கார்டு இருந்துச்சு. இப்போ டிசிபி பேங்க்லேயுமே கிரெடிட் கார்டு வந்து அவைலபிள் ஆயிடுச்சு. 0 4x மார்க்அப் சார்ஜஸ், ஆனுவல் ஃபீஸ் கிடையாது, ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. டிசிபி பேங்க்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்திருக்குங்க. கூடவே நமக்கு நியோன்னு வந்துடும். 1% வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் ஸ்பெண்ட்லாம் பண்ணிங்கன்னா 1% கேஷ்பேக் இருக்குது. டொமஸ்டிக் ஸ்பெண்ட்க்கு அமேசான், யூடியூப் இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணால் 2%. அப்புறம் ஃப்ளைட்டு, ஹோட்டல் இந்த மாதிரி ட்ராவல் புக்கிங் நியோவில் பண்ணிங்கன்னா 3% இந்த மாதிரி இருக்குங்க. ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக்சஸ்மே இருக்குது. ஓகேங்களா? கார்டு நியோ காயின் 7 கிடைக்கும். 0 4x சார்ஜஸ், நோ டிசிஎஸ் அப்ளிகபிள், நோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் வேணாம், நோ சிபில் ஸ்கோர் ரிக்யூர்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒரு இது வந்து ஆப்ஷன் வந்திருக்கு. கார்டு ஃபீ வந்து 0, ஜாயினிங் ஃபீ 0, ஆனுவல் ஃபீ 0, கார்டு இஷ்யூ ஃபீயும் கிடையாது, க்ளோசர் சார்ஜுமே கிடையாது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா கார்டு லிமிட் வந்து மினிமம் 5000 ரூபா, மினிமம் ஸ்பெண்ட் 0, மேக்ஸிமம் கிரெடிட் லிமிட் வந்து உங்களோட பேஸ் பண்ணி 25 வரை கொடுப்பாங்கன்னு போட்டிருக்கு. கெட் திஸ் கார்டுன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கார்டு ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். செட் கிரெடிட் லிமிட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. பிடிச்சதான் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு லீன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1.65 கொடுத்துருக்காங்க. கிரெடிட் லிமிட்டு 1.5 இருக்குது. பார்த்திங்கன்னா கிரெடிட் லீன் இது பேஸ் பண்ணி நீங்கள் எத்தனை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். செட் லிமிட் ரிசர்வ்டன் யுவர் அக்கௌண்ட் செக்யூரிட்டி ஆன் யுவர் கார்டு. எவ்வளோ பண்ணுமோ அவ்வளோ பண்ணி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்க. பிடிச்சதான் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.